ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். இன்றைய பாடல்: உமையவளே அருள் புரிவாயம்மா, உமையவளே அருள் புரிவாயம்மா. ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி, ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி. அடியார்கள் வினை தீர்க்கும் ஆதிபராசக்தி, அடியார்கள் வினை தீர்க்கும் ஆதிபராசக்தி. உமையவளே அருள் புரிவாயம்மா. நான் செய்த பிழைகள் எல்லாம் பொறுப்பாயம்மா, அம்மா பொறுப்பாயம்மா. ஜெகதம்பிகே சிவரஞ்சனி, ஜெகதம்பிகே சிவரஞ்சனி. உமையவளே அருள் புரிவாயம்மா, உமையவளே அருள் புரிவாயம்மா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, திறமையை தேவைப்படும் போதுதான் பயன்படுத்த வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாரு. அந்த ராஜா எந்த யுத்தத்துல கலந்துக்கிட்டாலும் அதுல ஜெயிக்கிற அளவுக்கு திறமையோட வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்றதுக்காகவே அவரு ஒவ்வொரு நாட்டோடையும் யுத்தம் பண்ணி அந்த நாட்டை அபகரிச்சுக்கிட்டே வாழ்ந்து வந்தாரு. அந்த ராஜாவோட மந்திரி சபையில புதுசா ஒரு மந்திரி வேலைக்கு சேர்றாரு. அவர் மந்திரி ஆனதுக்கு அப்புறமா ராஜா அந்த மந்திரி கிட்ட, இந்த வாரம் இந்த நாட்டு மேல நம்ம படையெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மந்திரி, எதுக்காக அந்த நாட்டு மேல நம்ம படையெடுக்கணும்? அந்த நாட்டோட ராஜா ஏதாவது தப்பு பண்ணாரா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ராஜா, இல்ல அமைச்சரே, அவர் ஒன்றும் தப்பு பண்ணல, ஆனா எந்த யுத்தத்துல கலந்துக்கிட்டாலும் என்னால வெற்றி அடைய முடியும், எனக்கு அவ்வளோ திறமை இருக்கு, திறமையை வச்சுட்டு எதுக்கு சும்மா இருக்கணும், அதனால தான் அந்த நாட்டு மேலே யுத்தம் பண்ணி அந்த நாட்டையும் அபகரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் மந்திரிக்கு விஷயமே புரிஞ்சது. ஓஹோ, இந்த ராஜா திறமை இருக்கு அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாட்டையும் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டே இருக்கிறாரு, இது தப்புன்னு அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு. அந்த சமயத்தில் ராஜாக்கு தாகம் எடுத்துச்சு. உடனே அங்க இருக்கிற வேலையாட்களை கூப்பிட்டு, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தாகத்துல இருக்கும்போது வேலையாட்களும் தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த அமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தண்ணியை அவர் கையில வாங்கிக்கிட்டு ராஜாக்கு கொடுக்காம, ஏ ராஜா, இந்த தண்ணி உங்களுக்கு ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன், இந்த தண்ணியை நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறேன், யாரையுமே உங்களுக்கு தண்ணி கொடுக்கவும் விடமாட்டேன், அப்படி இருக்கும்போது இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ராஜா, எனக்கு இப்போ ரொம்ப தாகமாக இருக்குது, உங்ககிட்ட இருந்து தண்ணியை வாங்கிறதுக்கு நான் பாதி ராஜ்யத்தை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மந்திரி, ஓ அப்படியா, சரி இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவும் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிடுறாரு. குடிச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த மந்திரி ராஜா கிட்ட, ராஜா, இப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிருக்கீங்க, ஒருவேளை இந்த தண்ணி உங்கள் உடம்புலேருந்து வெளியில் வராமல் உங்கள் உடம்புக்குள்ளேயே தங்கிருச்சு அப்படின்னா அதை ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோயிலிருந்து உங்களை குணப்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராஜா சொல்கிறாரு, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த நோயிலிருந்து என்னை குணப்படுத்துகிறவங்களுக்கு நான் இந்த ராஜ்யத்தையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மந்திரி ராஜா கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஏன் ராஜா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணிக்காக உங்களோட பாதி ராஜ்யம், உங்களோட முழு ராஜ்யத்தையும் கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்க,
இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ராஜ்யத்தோட மதிப்பு ஒரு டம்ளர் தண்ணி தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாட்டோடையும் யுத்தம் பண்ணக்கூடாது. அந்த நாட்டோட ராஜா தப்பு பண்ணுறாரு, அந்த ஊர் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த நாட்டு மேலே படையெடுத்து அந்த நாட்டை உங்களுடையதாக ஆக்கிக்கணுமே தவிர உங்களுக்கு திறமை இருக்குன்றதுக்காக நீங்கள் போய் யுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. திறமை இருக்குது அப்படின்றதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த தேவை எப்போ வருதோ அப்போ தான் உங்கள் திறமையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை திறமையை தேவைப்படும் போதுதான் பயன்படுத்த வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.